ஏய் துரை எங்கடா? துரை எங்க? ஒழுங்கா சொல்லு. துரை எங்க? சொல்லு. சொல்ல மாட்டேன். துரை எங்க? சார் துரை மேல தண்ணி துணியில தான் சார் இருக்கான். பொய் சொல்றியா? உண்மையை சொல்றா? சார் வேணாம் சார், எங்களை விட்டுரு சார். மேலதான் சார் இருக்கான், தண்ணி தொட்டியில தான் சார் இருக்கான். போய் பாருங்க சார். பாரதி, முதல்ல அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. துரை, இங்க என்னதான் நடக்குது? பாரதி, நீ உயிரோட இருக்கன்னு சொன்னதை என்னால் நம்பவே முடியல. நீ எப்படி உயிரோட இருக்க? பாரதி தான் உன்னை கொன்னுட்டாங்கன்னு பெரிய நாடகமே நடந்துச்சு. பாரதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேஸ் கோர்ட்டுக்கு போய் கடைசியில வக்கீல் மூலமா பாரதி கொலை பண்ணலன்னு நாங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாரதியால வெளியே வரவே முடிஞ்சது. துரை, என்னதான் நடந்துச்சு? அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. துரை எந்திரி. என்ன பண்ணிட்டு இருக்க? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். எழுந்துரு எழுந்துரு. இப்போ நீங்க என்ன மன்னிச்சுன்னு சொன்னாதான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். துரை, நீ மனசு மாறி உன் தப்பையெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டப்பவே உனக்கு மன்னிப்பு கிடைச்ச மாதிரி தான். இங்க பாரு, என்னை சுத்தி நிறைய மர்மங்கள் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு, நிறைய கேள்விகளும் இருக்கு. எதுக்குமே எனக்கு சரியான பதிலே கிடைக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. எல்லாமே மறந்து போச்சு. என் வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு சுத்தமா விடையே கிடைக்கல. செத்து போயிட்டு தான் நினைச்ச நீ இப்ப உயிரோட இருக்க. உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சித்திரவதெல்லாம் பண்றது? உன்னை கொலை பண்ண பார்த்தது யாருன்னு என்கிட்ட சொல்லு. ஒருவேளை இது எல்லாம் மித்ரா வேலையா? சொல்லு துரை. சார், நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. என் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். நிறைய உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது மூலமா நான் பண்ண அத்தனை பாவத்துக்கும் பிராயச்சித்தம் கிடைக்கணும்னு நம்புறேன். என்ன கொலை பண்ண சொன்னது மித்ரா இல்ல சார். நீங்க அம்மா மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களே உங்க சித்தி, அவங்கதான் சார். நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்த காரணமே உங்க சித்தி பவானி தான். உங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் என்ன உங்ககிட்ட வேலை கேட்டு போக சொல்லி என்ன அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. நான் அவங்க சொன்ன பேச்சையெல்லாம் கேட்டு அவங்க செய்ய சொன்ன அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் அண்ணியும் வாழ்க்கையில ஒண்ணு சேரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க.
மித்ராவும் உங்க சித்தி சொன்னதை கேட்டு வந்தவங்க தான். சுதாகரோட பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆச்சு. உங்க சித்தி தான் அவங்களுக்கு பெரிய அளவுல பண உதவி பண்ணியிருந்தாங்க. அந்த நன்றிக்காக தான் உங்க சித்தி சொன்னது எல்லாத்தையும் அந்த மித்ராவும் சுதாகரும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணிய போலீஸ்ல மாட்ட வைக்கதான் நான் செத்துட்டா மாதிரி செட் பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன நிஜமாவே கொலை பண்ண பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அவங்க சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடிட்டேன். அப்படி தப்பிச்சு ஓடுறப்போ என்ன அவங்க கொலை பண்ண துரத்துனத ஃபாரஸ்ட்ல இருக்க சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. துரை அவங்க கொலை பண்ண துரத்துனப்போ கிடைச்ச வீடியோவை நான் உங்களோட ஆபீஸ்ல கூட உங்க கேபின்ல இருந்து எடுத்தேன். என்ன சொல்றீங்க பாரதி? என்னோட கேபின்ல இருந்தா? ஆமா ஆதி, அந்த லேப்டாப்ல அந்த வீடியோ இருக்கிறத மித்ரா தெரிஞ்சுக்கிட்டு தான் அது என் கையில கிடைக்க கூடாதுன்னு அன்னைக்கு நான் ஆபீஸ்க்குள்ள இருக்கிறப்போ ஒட்டுமொத்த ஆபீஸையே எரிச்சா. அந்த லேப்டாப் ஒரு என்ஆர்ஐயோடது. அவங்க ஃபண்டுக்காக எடுத்து கொடுத்த ஃபைல்லாம் அதுல தான் இருந்துச்சு. அப்படின்னா அன்னைக்கு ஆபீஸ் எரிஞ்சு போனதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஆமா ஆதி, எரிஞ்சு போன லேப்டாப்பை நான் சரி பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆதாரத்தை என்கிட்ட வாங்கறதுக்காக தமிழை கடத்தி வச்சதும் அவங்கதான். துரை உயிரோடு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க மேல இருக்கிற குற்றங்களை நிரூபிக்க எனக்கு துரையோட உதவி தேவைப்பட்டுச்சு. நான் துரைய தேடிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளான் பண்ணி ஹோட்டலுக்கு வர வச்சு என் மேல கேவலமான பழிய போட பார்த்தாங்க. ஆனா கடைசியில நீங்களே வந்து என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்க சித்தி நல்லவங்க இல்லாதே. நீங்க அவங்கள அம்மா மாதிரி பாத்தீங்க. ஆனா அவங்க உங்க சொத்துக்காக தான் உங்களை சுத்தி ஒரு சதி வலைய பின்னிருக்காங்க.